ஓகே. சரி, ஓகே. என்னால முடிஞ்ச பெஸ்ட்டா நான் ட்ரை பண்றேன். பட் ஆனா இப்போ என்னால ஒர்க் பண்ண முடியாது. ஆ, ம், சரி, ஓகே. ம். ஃபைல் ரிப்போர்ட் எல்லாமே வந்து மேனேஜர் ஃபைல்ஸ்னு ஒண்ணு இருக்கும். அதுல டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. சேங்க சேங்க ஷோ இவ வார ஒருத்தி காதுகிட்ட வந்து சரி சரு. ஓகே சரு. ஐ வில் டேக் கேர். சின்னது சருவா யாருங்க? சும்மா இரு. சின்ன முறைக்கிறாரு. வர திமிராயிட்டு அவளுக்கு. ஓகே, ஓகே. ஓகே, நான் பாத்துக்கிறேன். சரி, ஓகே. ஏய், உன்னதாண்டி. சின்ன சின்னவா? இல்ல என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? போன் பேசிக்கிட்டு இருக்கேன். வந்து ஏங்க நோங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன். விளையாடிக்கிட்டு இருக்கேன் நானு. யாருக்கு தெரியும்? சருன்னு கொஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருந்துச்சு எனக்குலாம். இருக்கும்டி, இருக்கும். பின்ன இருக்காது உனக்கு? சும்மாண்ணா. என்ன உங்களுக்கு இப்ப பிரச்சனை? யாரு? எனக்கு பிரச்சனை? மவள சும்மா இருக்கிறவன ஏங்க நோங்க நிக்கிட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? போன் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அது இம்பார்ட்டன்டான மீட்டிங். ஏன் உங்களுக்கு மீட்டிங் எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க தான் வைப்பாங்களா? ஆம்பளைங்க கூட மீட்டிங் வைக்க மாட்டாங்களா உனக்கு? ஏய் அந்த அளவுக்கு கேவலமா யோசிக்காதீ. நான் ஒன்னும் அந்த அளவுக்கு அலையில ஆள பாரு ஆள. கையில காதுல மூக்குலன்னு வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கல, இதெல்லாம் சும்மா தூக்கி தருவாங்களா என்ன? ஷால் கூட மீட்டிங் வச்செல்லாம் அட்டன் பண்ணி தான் ஆகணும். சும்மா தர மாட்டான் காசு. இப்ப எனக்கு செலவு பண்றதுதான் நீங்க சொல்லி கட்டுறீங்க அப்படிதானே? இப்ப சண்டை போடணும்னு முடிவுல வந்துட்ட. சரி, கேக்குறேன், சொல்லு. நான் ஒன்னும் சண்டை போடணும்லாம் வரல. ஆமா, நான் சும்மா தான் வந்து உங்ககிட்ட பேசலான்ட்டு வந்தேன். பூ மாதிரியே வெளியே போயிட்டா. நீங்களும் போன் பேசிக்கிட்டே இருக்கீங்க. உங்க அம்மா கிட்ட போயிட்டு நான் என்னத்த பேசுறது? அவங்க என்னன்னா நீ எதுவும் செய்ய வேண்டாம், நீ எதுவும் செய்ய வேண்டாம்னு புதுசா அப்படியே நடிக்கிறாங்க. ஏய், அப்படி சொல்லல, சொன்னேன். உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடி. வேலை செய்ய சொல்றாங்கன்னு சொல்லி டார்ச்சர் பண்றாங்கன்னு கொஞ்ச நாள் முன்னாடி சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தேன். இப்ப என்னன்னா வேலையே செய்ய வேண்டாம்னு நடிக்கிறாங்க அப்படிங்கிற. எங்க அம்மா பத்தி உனக்கு பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா இல்ல பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா? உங்க ஃபேமிலிய பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது, ஆனா பழகனா கண்டுபிடிச்சிடலாம். ஏய், என்னங்க உங்ககிட்ட பேசலான்ட்டு வந்தோம், சும்மா விரட்டி விட்டுட்டு இருக்கீங்க. போங்க, நான் பேசாம என் அத்தை வீட்டுக்கே போறேன். அங்க கூட என் மாமா பையன் இருப்பான். கிழிச்சான். இங்க பாருங்க, உங்களா மாதிரி எல்லாம் ஒன்னும் ரகு இல்ல, சரிங்களா? ரகு அனுவ ரொம்ப நல்லா பாத்துப்பாரு. உனக்கு என்ன தெரியும்? பாத்துப்பாரு. ஆமா, அப்போ என்னெல்லாம் உனக்கு பிடிக்காது அப்படித்தானே? ஆமா, பிடிக்காது. அடி பாவி, ஒரே ஒரு வார்த்தையில பிடிக்காதுன்னு சொல்லிட்டா? லூசு, பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணி அதுவும் குழந்தை பெத்துக்கிற அளவுக்கு போவாங்களா? உங்களை பாரு, சரியான டியூப் லைட்டா இருக்க. உனக்கு எப்படி வேலை கொடுத்து அதுக்கு ஒரு சம்பளம் வர கொடுக்குறாங்க? பேசு. சின்ன என்னென்ன பேசணுமோ எல்லாம் பேசு. சின்னடி என்ன பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்கா? ஐயா முத்துமாரி கூப்பிட்டுட்டாங்க பாருங்க. சிரிச்சோம்ல, அதான் உங்க அம்மாக்கு மூக்கு வைத்திருக்கோம், உடனே வந்துருவாங்க. கூப்பிடுங்க. ஏய், உண்மையதான் சொல்றேன். அவங்க போனதுக்கு அப்புறம் உனக்கு இருக்கு. அம்மா வாமா. செய்யா சின்னம்மா, என்னாச்சு? ஏதாச்சும் வேலையில இருக்கியோ? இல்லம்மா, என்னாச்சு? சும்மாதான் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன். சரியா, அது வந்து அத்தை வந்துட்டு போனா. என்னாச்சுமா? ஏதாச்சும் வாங்கிட்டு வரணுமா? அதெல்லாம் இல்ல, அணு விஷயமா பேசணும்னு சொல்லிட்டு தான் வந்தா. என்கிட்ட சொல்லிட்டு அழுதுட்டு போறா. அழுகுறாங்களா? ஆமையா, அண்ணோட மாமியாரு ரொம்ப பேசுறாங்க போல, அதனாலதான் வந்து அழுதுட்டு போறா. ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவரை நம்பிதானே கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், இப்படி பாத்துக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இந்த அளவுக்கு என் பிள்ளைய கஷ்டப்படுத்துறாங்களேன்னு சொல்லி அவ புலம்பிட்டு போறா. அதான் உன்கிட்ட சொல்லி ரகு கிட்ட பேச சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். சென்னை ஏதுன்னு கொஞ்சம் கூப்பிட்டு கேளியா? அவளும் இங்க இருக்க ஆடி மாசம்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறவளையே போனை பண்ணி திட்டும் போது இன்னும் 2 நாள்ல கூட்டிட்டு போயிட்டு அவ வீட்டுல விடணும்னு இருக்காங்க. அங்க போயிட்டா என்ன நடக்கும்னு ஏதும் தெரிய மாட்டேங்குது. நீ ஒரு வாட்டி போன் பண்ணி என்ன ஏதுன்னு ரகு கிட்ட பேசுறியா? சரிம்மா, நான் பேசுறேன். சரியா? அப்புறம் சொல்ல மறந்துட்டேனே, அனுவை இங்க அனுப்பி வைக்க சொல்லியிருக்கேன் அத்தை கிட்ட. அவங்க அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கா. அங்க இருந்து அழுதுகிட்டு தான் இருப்பா, அதனால இங்க அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கா. வந்தானா ரூம்ல உட்கார வச்சு பேசுங்க. சரிம்மா. சின்ன பிரச்சனை எதனா சொன்னாங்களா? தெரியலையா, ஏதோ சண்டை ஏதோ பேசுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. எனக்கும் ஒன்னும் சரியா தெரியல. அனு வந்தா நீ ஒரு வார்த்தை கேளு அவகிட்ட. சரிம்மா. மது, அந்த பேஷண்ட்டுக்கு ட்ரிப்ஸ் போறதுக்கு முன்னாடி பிளட் டெஸ்ட் எடுத்துக்கோ ஒரு வாட்டி, சரியா? அதுக்கப்புறமா 2 hours கழிச்சு இன்னொரு பிளட் டெஸ்ட், ஞாபகம் இருக்குல்ல? 302. சரி, ஓகே, அதை ஃபாலோ பண்ணிக்கோ. மேம் கொஞ்சம் மீட்டிங்ல இருக்காங்க, ஒரு 1/2 hourக்கு மேல ஆகும், சரிங்களா? நீங்க வெயிட் பண்ணுங்க. என்னது, மீட்டிங்ல இருக்காங்களா? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? அவளே பாவம், உடம்பு முடியாம இருக்கா. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றதுன்னு கேக்குறேன். சிந்தாள் இப்பெல்லாம் பேச மாட்டானே, எப்பவும் வந்தா பொண்டாட்டிய கேவலமா தானே நடத்துவான். இன்னைக்கு என்ன ஆச்சு இந்த ஆளுக்கு? என்னமா யோசிச்சுட்டு இருக்கா? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? இது முன்னாடியே சொல்லிருக்கேன்ல, நாங்க வீட்டுக்கு வச்சு போயிருப்போம். ஆமா, உங்க டாக்டர் எப்ப ஃப்ரீயா இருக்காங்களோ அப்ப போன் பண்ணி சொல்லுங்க, நாங்க அப்புறம் வரோம். நீங்க பாருங்க, டாக்டர் நீங்க தான் வெயிட் பண்ணி பாக்கணும். டாக்டர் உங்களுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அப்படி அதை மீறி நீங்க வந்த உடனே டாக்டர் பாக்கணும்னா முன்னாடியே போன் பண்ணி ஓபி பேஷண்ட் கிட்ட இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க வந்திருக்கணும். உங்களுக்கு முன்னாடி சிலவங்க அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் எப்படி பாக்குறது சொல்லுங்க? நீங்க வந்தீங்கன்றதுக்காண்டி அவங்களெல்லாம் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் உங்களை பார்க்க முடியுமா? அப்ப உங்களுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணவங்க எல்லாம் எப்ப பாப்பாங்க? புரிஞ்சுக்கோங்க கொஞ்சமாச்சும். அவர்கிட்ட சொல்லுங்கம்மா. சரிங்க, கோவப்படாதீங்க. ஐயோ, அதுக்கு இல்லம்மா, நீ ஏன் இப்படி இருக்க? இந்த மாதிரி நிலைமையில நீ எதுக்கு இப்ப நின்னுகிட்டு இருக்கா? நெட்டையா உட்காரு, வா பக்கத்துல உட்காரு.
இது என்ன புது அதிசயமா இருக்கு? உட்காரவே கூடாதுன்னுவா டாக்டர் கிட்ட போனாலே, இதுல பக்கத்துல உட்காரன்னு வேற சொல்றான். ஒருவேளை ஏதாச்சும் பைத்தியம் முத்தி இருக்குமோ? என்னமோ அந்த பொண்ணை நல்லா வச்சு பாத்துக்கிட்டா சரிதான். நீங்க ஒரு ஹாஃப் அன் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன் நின்னுகிட்டே இருக்கீங்க? உட்காருங்க, டாக்டர் கூப்பிடும் போது உங்ககிட்ட சொல்றேன். ஓகே சிஸ்டர். ஒரு நாள் ஒண்ணு பண்ணுவான் போல பைத்தியக்காரன். ஏங்க அவங்க கிட்ட போய் கோவப்படுறீங்க? சரி கோவப்படல உட்காரு. இல்லங்க பரவாயில்ல, நீங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. ஐயோ பரவாயில்ல உட்காரு. சரிங்க. பேக் வேணா என்கிட்ட கூட நான் வச்சுக்கிறேன். இல்லங்க பரவாயில்ல, வெயிட்லாம் இல்ல, ரிப்போர்ட் மட்டும் தான் இருக்கு. பரவாயில்ல, இந்த மாதிரி நேரத்துல வெயிட்லாம் தூக்க கூடாது, அம்மா சொல்லி தான் விட்டாங்க. கொடு. சரிங்க. இந்த ப்ராசஸ்ல அவர் பிரைன் டெட் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. எங்களுடைய லாஸ்ட் ஹோப் வென்டிலேஷன் ப்ராசஸ் தான். வென்டிலேஷனில் வச்சு பார்த்துட்டு கடைசியாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறோம். இன்கேஸ் முடியாத பட்சத்தில் அவர் இறக்கிறத தவிர வேற வாய்ப்பு இல்லை. போதும் நிறுத்துங்க. சின்ன விளையாடிக்கிட்டு இருக்கீங்களான்னு கேக்குறேன். சின்ன அடின்னு கொண்டு வந்து சேர்த்தவன உங்களுடைய சுயநலத்துக்காண்டி அவனை சாகடிக்கலான்னு முடிவு பண்றீங்களா? என்ன பேசுறீங்க கார்த்தி? நீங்க எமோஷனலா இருக்கீங்க தான், இல்லன்னு சொல்லல. அதுக்காண்டி கொஞ்சம் வார்த்தையை பார்த்து பேசுங்க. ஜெனிஃபர், அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க என்ன சிச்சுவேஷன்ல இருக்கும்னு. கார்த்தி. ஜெனிஃபர், இது அடிபட்டுச்சுன்னு மட்டும்தான் வந்து சேர்த்திருக்கோம். சிவங்க என்னன்னா கூப்பிட்டு வச்சு கடைசி நிமிஷத்துல அவன் உயிர் போறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிரெயின் டெட்னுங்கிறாங்க, மூளைச்சாவு அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னை பார்த்தா இழிச்சவன் மாதிரி தெரியுதா? அவங்களோட சுயநலத்துக்காண்டி என் ஃப்ரெண்டோட உயிரை எடுத்துடலான்னு பிளான் பண்றாங்களா? என்ன சில நேரத்தை வாய்க்கிலேயே பேசுனேன். உன் மாமா பையன் எதுவும் கஷ்டப்படுத்த மாட்டான், அனு அப்படி தாங்குறான்னு சொல்லி. நானாச்சும் பரவாயில்ல, உன்னை உன் வீட்டுக்கு விரட்டி விடாம வச்சிருக்கேன் என் குடியே. நீ பண்ற டார்ச்சர்ல பொறுத்துக்கிட்டு. டார்ச்சரா? சின்ன சொன்னீங்க, இப்ப சொல்லுங்க. அது வந்து என் குடிய வச்சிருக்கேன்னு சொல்ல வந்தேன். அது விஷயம் இல்லடி. ஆனா பாராவ அப்படியே விட்டுட்டான்னு நினைக்க. லவ் பண்ணும்போது மட்டும் அப்படியே உருக்கி பேசுவானுங்க. அத நான் சொல்லணும். லவ் பண்ணும்போது மட்டும் உருக்கி பேசுவாங்க, கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்தை கொடுத்ததுக்கு அப்புறம் அப்படியே அம்போடு விட்டுருவாங்க. அது வேற கதை, இது வேற கதை. எல்லாம் ஒரே கதை தான். உங்க அம்மா மட்டும் வந்து அவங்க மாமியார் இப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாங்கன்னு சொல்லி உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போறாங்களா கேட்க சொல்லி. அப்போ உங்க அம்மா நடந்ததுதான் யார் கேக்குறதா? உங்க அம்மா கிட்ட நீங்க கேக்குறீங்களா? சொல்லுங்க. இப்ப என்னடி, நான் அம்மா கிட்ட போய் சண்டை போடணுமா? சொல்லு, சண்டை போடணுமா? ஐயோ, நீங்க அப்படி சண்டை போட்டுட்டாலும் நீங்க பாருங்க, ரகு மேல எந்த தப்பும் இருக்காது. நீங்க உங்க அம்மா சொல்றதை கேட்டுக்கிட்டு வீணா ரகு கிட்ட எல்லாம் பேசாதீங்க சொல்லிட்டேன். மேபி எங்க அத்தை வேணா அப்படி இப்படின்னு பேசிருக்கலாம். ஆனா அது ரகுக்கு தெரியாம இருந்திருக்கும். தெரிஞ்சிருந்தா ரகு சும்மா எல்லாம் இருந்திருக்க மாட்டான் உங்களா மாதிரி. எது என்ன மாதிரி சும்மா இருக்க மாட்டானா? நான் என்ன சும்மா படி இருந்தேன்? எங்க அம்மா கிட்ட உனக்காண்டி சப்போர்ட் பண்ணி பேசலையாடி? சொல்லுடி. ஆமா பேசுனீங்க. சின்னடி ஒரு மாதிரி இழுத்து பேசுற. உனக்கு கொழுப்பு அதிகமாயிட்டு, வேற ஒண்ணு இல்ல. ஆமா அதான் சொல்றேன்லடி, உனக்கு நக்கல் திமிரு எல்லாம் அதிகமா இருக்கு. கொஞ்சம் குறைக்க நம்பத்துக்கோ. பிரெக்னண்டா இருக்குன்னு சொல்லி வீட்டு வேலை செய்யாம அப்படியே ஓபி அடிக்கிறல்ல, அந்த திமிரு தாண்டி. உன்ன டாக்டர் எக்ஸசைஸ் பண்ண சொன்னாங்களா மேடம்? நீங்க பண்ணீங்களா மேடம்? எனக்கு பசிக்குதுங்க, நான் சாப்பிட்டு வரேன். ஏதாச்சும் சொன்னாதான் உனக்கு பசிக்கும். எனக்கு பசிக்குது. ஷையா, அனு வந்திருக்கா பாரியா? அனு உள்ளதா? அனு எப்படி இருக்க முத்துமாரி? பிரியா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கேன். என்னாச்சு லூசு, ஒரு மாதிரி பேசுற? அதெல்லாம் எதுவும் இல்ல, நல்லாதான் இருக்கேன். உட்காருங்க, ஏன் நின்னுகிட்டே இருக்கீங்க? இல்ல, வீட்டுல வேலை இருக்கு. அம்மா முத்துமாரி கூப்பிட்டதான் சொன்னாங்க, அதான் என்னன்னு கேட்டுட்டு போலான்ட்டு வந்தேன். போன் பண்ண எடுக்கல. என்னாச்சு முத்துமாரி? ஏதாச்சும் பேசணுமா? ஏதாச்சும் விஷயமா? அதெல்லாம் இல்ல, அத்தை வந்து சொன்னாங்க ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி. அதான் என்னாச்சு? அதெல்லாம் எதுவும் இல்ல முத்துமாரி, எதுவும் இல்ல. நான் கிளம்புறேன், ஒரு நிமிஷம் இருங்க. எங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்னு ரகு சொல்லிட்டானா என்ன? அப்படிலாம் இல்ல, அவருக்கு இங்க நடந்த விஷயம் எதுவும் தெரியாது. என்னாச்சுன்னு சொல்லுங்க. அது வந்து என்னோட தப்புதான். எதுவும் இல்ல, விட்டுருங்க. சொல்லு. ஒண்ணும் இல்ல முத்துமாரி, ப்ளீஸ் சொல்லுன்னு கேட்டேன். உட்காந்து அழுதுகிட்டு இருக்க. எதுவும் இல்லன்னு சொல்றல. சரிங்க, இப்ப எதுக்குங்க சும்மா மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க வெளியே போங்க, நான் பேசிக்கிறேன். நீங்க வந்து உட்காருங்க. எங்க நீங்க வெளியே போங்கன்னு சொல்றல. என்னாச்சு? இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க? ரகு ஏதாச்சும் சொன்னானா? ரகு எதுவும் சொல்ல மாட்டானே. என்னாச்சு சொல்லுங்க அனு. எதுவும் இல்ல பிரியா. இப்படி எதுவுமே இல்லன்னா என்னதானு சொன்னாதானே தெரியும். ப்ளீஸ் வாயை திறந்து சொல்லுங்க. என்னாச்சு அனு, சொல்லுங்க. இப்ப நீங்க இப்படியே சொல்லாம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா முத்துமாரி போயிட்டு ரகு கிட்ட கேட்பாரு. அது ரொம்ப பெரிய பிரச்சனையாயிரும். நீங்க இப்படி யாருக்குமே பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைச்சுதான் பண்றீங்கன்னு எனக்கு தெரியுது. பட் ஆனா நீங்களே பெரிய பிரச்சனையா மாத்திராதீங்க. சொல்லுங்க. அது வந்து சொல்லுங்க அனு. ஆடி மாசம்ன்றதுனால எங்களை என்ன? சரி, ஆடி மாசம்ன்றதுனால உன்னை இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா என்னன்னு அர்த்தம்? இல்ல பிரியா, அது வந்து ஆடி மாசம்ன்றதுனால என்ன எங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க. இங்க வந்து ரகு என்ன பாத்துட்டு போனாரு. அதுக்கப்புறமா ஒரு நாள் உடம்பு சரியில்லாம இருக்கிறதா அவரு சொன்னாரு. அதனால போய் பாக்கலான்னு போனேன். அங்க போனதுனால அத்தை என் மேல கோவப்பட்டு கண்ட மாதிரி பேசிட்டாங்க. அப்படி இப்படின்னு பேசினதுல நானும் அவங்க கிட்ட கோவப்பட்டு பேசிட்டேன். எதிர்த்து பேசினதுனால அவங்களுக்கு என்ன பிடிக்காம போயிட்டு. என்ன பேசினாங்க?
ஒழுக்கம் இல்லாம தான் எங்க அம்மா இப்படி வளர்த்துருக்காங்க அப்படி இப்படின்னு பேசுனாங்க. என்னை பத்தி பேசினா கூட நான் அமைதியா இருந்திருப்பேன். எங்க அம்மாவை பத்தி பேசினதுனால எனக்கு கோவம் வந்து அப்புறம் ரகு வந்ததையும் சொன்னேன். நீங்க மட்டும் உங்க பையனை ஒழுங்கா வளர்த்துருக்கீங்களான்னு நானும் கொஞ்சம் அதிகமா பேசிட்டேன் தான், இல்லைன்னு சொல்லல. அதுக்கப்புறம் நான் நார்மலா ஆயிட்டேன். அவங்களும் நார்மலா இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க அதை மனசுல வச்சுக்கிட்டு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ என்ன ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ரகு கிட்ட இதை சொல்லலான்னு போன் பண்ணா எனக்கு வேலை இருக்குன்னு போனை கட் பண்ணிட்டாரு. நான் இப்ப யாருக்கிட்டதான் சொல்றது? அவர்கிட்டயும் பேச முடியல. இவங்களும் இந்த மாதிரி பேசுறாங்க. அம்மா அண்ணனா எல்லாத்துக்குமே நீதான் காரணம். உன் தலையில நீயே ஒன்ன வாரி போட்டுக்கிட்ட. நீ என்ன திட்டுறாங்க, நான் என்னதான் பண்றது எனக்கு தெரியல. சரி அழுகாதீங்க, ரகு கிட்ட நான் பேசுறேன் சரிங்களா? ரகு ஏதாச்சும் வேலையில இருந்திருப்பான், அதனாலதான் உங்ககிட்ட பேசாம அவாய்ட் பண்ணிருப்பானே தவிர மத்தபடி எதுவும் இருந்திருக்காது. இல்ல ரகு கிட்ட நீங்க எதுவுமே பேச வேண்டாம். அவர்கிட்ட நான் எதுவும் பேசுற மாதிரி இல்ல. போன் பண்ணா பேசிக்கிட்டே இருக்கும் போது கட் பண்றவர்கிட்ட நம்ம கஷ்டத்தை எது சொன்னாலும் புரியாது. நான் பேசிக்கிட்டே இருக்கேன், போனை கட் பண்ணிட்டு போயிட்டாரு. அப்படி என்ன வேலை? சின்ன மீறி அவருக்கு வேலையா சொல்லுங்க? எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? ரோஷன் இங்க இருந்தா காலையில போன் பண்ணி என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்ச மாதிரி என் பேரனையும் பிரிக்க நினைக்கிறேன்னு சொல்லி ரோஷனையும் அனுப்பி வையின்னு சொல்லி டிரைவரை விட்டு கூட்டிட்டு போய் வச்சாங்க தெரியுமா? இது எதுவுமே அவருக்கு தெரியாது. ஏதாச்சும் சொல்லணும்னு போன் பண்ணா வேலை இருக்குன்னு வச்சிடறாரு. அவருக்கு ஏதாச்சும் தேவைன்னா மட்டும் சின்ன வந்து பாத்துட்டு போறாரு. மத்தபடி அவருக்கு எவ்வளவு பாசம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அவர் நடிக்கிறாரு. ஐயோ பெரிய பெரிய வார்த்தையை பேசாத. அவன் இதெல்லாம் கேட்டா எவ்வளவு கஷ்டப்படுவான் தெரியுமா? அவன் உன் மேல வச்சிருக்க காதல் உண்மையானது, நடிப்புன்னு சொல்லி அவனை இன்னும் கஷ்டப்படுத்தாத ப்ளீஸ். நான் அவன்கிட்ட பேசுறேன், என்னன்னு பேசிட்டு சொல்றேன். அதை விட்டுட்டு இப்படி குழந்தை மாதிரி அழுதுறத முதல்ல நிறுத்து. நம்ம தான் நம்ம வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணணும். நம்ம மாமியார் கூட சண்டைன்றதுனால நம்ம அப்படி ஒதுங்கி போயிடணுமா என்ன? சொல்லு. மாமியார் பிள்ளைய பேத்து கொடுத்தாங்கதான், இல்லன்னு சொல்லல. அந்த பிள்ளையை இனிமே நம்ம தானே கண் கலங்காம வச்சு பாத்துக்க போறோம். அதுக்கான மரியாதை அவங்க தரணும் தானே. அந்த மரியாதை அவங்க தரலன்னா நம்மளே எடுத்துக்கணும், அவ்வளவுதான். அதை விட்டுட்டு இப்படி அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தா சரியாயிருமா என்ன? நீங்க இப்படி அழுதுகிட்டே இருக்கிறதுனாலதான் அவங்க உங்க மண்டையில கொட்டிக்கிட்டே இருக்காங்க. ஒரு வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி தைரியமா மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுங்க. 2வது வாட்டி உங்ககிட்ட பேசுறது கூட அவங்க யோசிப்பாங்க. நீங்க பண்ற பெரிய தப்பே அதுதான். அதை முதல்ல மாத்திக்கோங்க. கார்த்தி இங்க பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு பணமானாலும் பரவாயில்ல, என்னால முடிஞ்ச அளவுக்கு முடியாத அளவுக்கு கூட நான் அரேஞ்ச் பண்ணி கொண்டு வரேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு அவனை என்கிட்ட கொடுத்துருங்க. கார்த்தி, இதுல எங்களுடைய சுயநலம் என்ன இருக்குன்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. இந்த சினிமால வர மாதிரி சும்மா பொய்யா சொல்லிட்டு ஆர்கன்ஸை திருடணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? நீங்க பாருங்க, அந்த ஆர்கன்ஸை டொனேட் பண்ணுங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட இது வரைக்கும் பேச கூட இல்லை. டொனேட் பண்றது உங்களோட விருப்பம் தான். போதும் ஜெனிஃபர், இதுக்கு மேல ஒரு வார்த்தை அவங்க பேசினாங்கன்னா என்ன மனுஷனா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஆமா, என் ஃப்ரெண்டு செத்துருவான், அவனுடைய ஆர்கன்ஸ் எல்லாம் டொனேட் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சின்ன பார்த்தா லூசு மாதிரி தெரியுதா இல்ல லூசு மாதிரி தெரியுதா? கார்த்தி கொஞ்சம் நிதானமா கேளு கார்த்தி. வேற வழி இல்ல கார்த்தி, லாஸ்ட் ப்ரொசீஜர், நீ சைன் பண்ணி தான் ஆகணும் ப்ளீஸ். என்னால சத்தியமா முடியாது. அவனை என் கூட அனுப்பி விட்டுருங்க. நான் எங்க வேணாலும் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பாத்துக்கிறேன். இங்க முடியலன்னா பரவாயில்ல. கார்த்தி, நீங்க எங்க கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் இததான் சொல்லுவாங்க. பிரெயின் டெட் ஆன பேஷண்ட்டை எங்கேயும் வச்சு பாத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. கோமா பேஷண்ட்டை கூட வச்சு பாத்துக்கலாம் வீட்டுல இருக்க ஃபெசிலிட்டியை வச்சு. ஆனா பிரெயின் டெட் ஆன பேஷண்ட்டை வச்சு பாக்குற அளவுக்கு இங்க எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. ஹாஸ்பிட்டலை வச்சு வென்டிலேஷனை கொடுத்து வேணா நம்ம கொஞ்ச நாள் உயிரோட இருக்க மாதிரி அவரை போர்ட்ரேட் பண்ணலாம். பட் ஆனா அதுவும் நிரந்தரம் இல்லை. பணம் இருக்கிறவங்க வென்டிலேஷன் ப்ராசஸை மேற்கொண்டு யூஸ் பண்ணுவாங்க. இல்லாதவங்க ஆர்கனை டொனேட் பண்ணா அந்த ஆர்கன் மூலியமா ஒரு 4-5 உயிர் வாழும். ஜெனிஃபர், இதுக்கு மேல நான் மனுஷனா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். என் ஃப்ரெண்டுக்கு எதுவும் ஆகாது, நான் அதை நம்புறேன். அவங்கள தயவு செஞ்சு லாஸ்டா இருக்கிற ஹோப் சொல்லிட்டு இருக்காங்களே அந்த ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ண சொல்லு. அதை விட்டுட்டு ஆர்கனை டொனேட் பண்ணு, மண்ணாங்கட்டி டொனேட் பண்ணு, வாயில அசிங்கமா வருது போ சொல்லு. ஜெனிஃபர், சாரி மேம், அவர் ஏதோ டென்ஷன்ல பேசிக்கிட்டு இருக்காரு. நான் சொல்லி புரிய வைக்கிறேன் மேம். ஷின்னோன்னு அவருக்கு தெளிவா சொல்லு. இங்க யாரும் பணத்துக்காண்டி வேலை செய்யலன்னு சொல்லி. இங்க அவங்க அம்மாக்கே நாங்க தான் ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பணம் தான் முக்கியம்னா நாங்க எப்படி வேணாலும் பணத்தை சம்பாதிச்சுக்க முடியும். நாங்களும் ஒரு டாக்டர், உயிர் போகிறது வர்றது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த ஃபீல்டுல இருக்கிறதுனால சொல்றேன், ஒரு உயிர் போறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி தேவையில்லாம வார்த்தை விட வேண்டாம்னு சொல்லு. சாரி மேம். நீ சொல்லு, அவங்க சொல்றது உண்மையா பொய்யா? கார்த்தி, இதுல பொய் சொல்றதுக்கு எதுவுமே இல்ல கார்த்தி. பிரெயின் டெட்ன்றத சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியாது. சில ப்ரொசீஜர் பண்ணி பார்த்துட்டு தான் கண்டுபிடிக்க முடியும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுவும் கன்ஃபார்ம் பிரெயின் டெட் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, 50% வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. நீ சைன் பண்ணாதான் நெக்ஸ்ட் ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ண முடியும். நீ இந்த மாதிரி பிடிவாத பிடிச்ச எப்படி? லூசாடி நீ, நேத்து வரைக்கும் நல்லா பேசிக்கிட்டு இருந்தான், இன்னைக்கு வந்து அவன் இருக்க மாட்டான்.
அவ இறந்துருவான்னு சொன்னா. சின்ன என்ன பைத்தியக்காரன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா நீ? சத்தியமா சொல்றேன் ஜெனிஃபர், நான் கஷ்டப்பட்ட காலத்துல எல்லா இடத்துலயும் அவன் என் கூட இருந்திருக்கான். என்னால அவ்வளவு சீக்கிரத்துல நான் அவனை விட்டு கொடுத்துட முடியாது ஜெனிஃபர். ப்ளீஸ் ஜெனிஃபர், ஏதாச்சும் பண்ண முடிஞ்சும் பண்ணுடி. ப்ளீஸ் ஜெனிஃபர், ப்ளீஸ் ஜெனிஃபர். கார்த்தி, ஃபீல் பண்ணாத கார்த்தி, நம்ம கையில எதுவும் இல்லை. இதுக்கு மேல ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுவோம். ப்ரொசீஜர்ல தான் இருக்கு. ஆனா அது 50% தான் வாய்ப்பு இருக்கு. 50% சக்சஸ் ஆகலாம், 50% ஃபெயிலியர்லயும் முடியலாம். அது எதுவாக இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கணும். ப்ளீஸ் சொல்றதை கேளு. இப்படி அழுதுகிட்டே இருக்கிறதுனால எதுவும் மாற போறதில்ல. வேற வழி இல்லை, சொல்றதை கேளு. அவங்க சொல்ற டாக்குமெண்ட்ல சைன் பண்ணு ப்ளீஸ். உன்கிட்ட கெஞ்சி கேட்குறேன். ட்ரீட்மெண்ட்ல தான் தெரியும் நம்மளுக்கு என்ன முடிவுன்னு. அவனுக்கு யாருமே இல்லடி. 3 மாசத்துக்கு முன்னாடி தானடி அவங்க அம்மா இறந்தாங்க. என்னைய எதிரி காலை சுத்தி வர பாம்பு மாதிரி சுத்தி சுத்தி வருவான். இப்ப திடீர்னு வந்து அவன் இருக்க மாட்டான்னு சொன்னா நான் என்னடி பண்ணுவேன்? என்னால முடியல ஜெனிஃபர். நம்ம இருக்கோம், எதுவும் ஆகாது, நம்புவோம். ப்ளீஸ் நீயும் பிடிவாதம் பிடிச்சி இப்படி சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லாத கார்த்தி ப்ளீஸ். ஒருவேளை அது சக்சஸ்ல முடியாம ஃபெயிலியர்ல முடிஞ்சிட்டுனா? சக்சஸ்ல முடியும்னு நம்புவோம். நம்பிக்கை தூக்கி குப்பையில போடு. சொல்லு ஜெனிஃபர், ஃபெயிலியர்ல முடிஞ்சா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அது சொல்லுடி ப்ளீஸ் டி. அது வந்து ஃபெயிலியர்ல முடிஞ்சா இது கோமா ஸ்டேஜ் மாதிரி இல்லை. கோமா ஸ்டேஜ் 60 days வச்சு அப்சர்வேஷன்ல வச்சு பார்ப்போம். அதுக்கப்புறம் பிரெயின் ரெக்கவர் ஆகுதான்னு சொல்லி. பட் ஆனால் பிரெயின் டெட்ன்றது நம்ம தினமும் செய்கிற ஆக்டிவ் செயலை எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுற நர்வ் சிஸ்டம். அது ஃபுல்லாகவே ஆக்டிவ்ல இல்லாமல் டீஆக்டிவேட் ஆயிரும். ஸோ அவங்க இறந்ததுக்கு சமந்தான். அதனால அவங்களுடைய ஆர்கன்ஸை நம்ம டொனேட் பண்ணோம்னா அது மூலயமா 4-5 பேர் உயிர் வாழ்வாங்க. கண்ணு, கிட்னி, லிவர், இந்த மாதிரி சில உறுப்புலாம் இருக்கு. ஹார்ட். எனக்கு புரியுதா? குழந்தை மாதிரி அழுகாதடா, அவங்களுக்கு எதுவும் ஆகாது. சொல்றது கேளு. இல்ல, எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் பைத்தியக்காரத்தனமா அவனை விட்டுட்டு ஈஸியா சீக்கிரமா ரெக்கவர் ஆயிடுவான்னு நினைச்சேன். ஆனா இந்த மாதிரி ஆகும்னு நினைக்கல. எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் ஜெனிஃபர், நான் தான். எனக்கு எல்லா கஷ்டத்துலயும் அவன் கூடிய நின்று இருக்கான். ஆனா அவனுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நான் அவன் கூட இல்லை. நான் விட்டுருக்க கூடாது. அவனை நான் விட்டுட்டேன். நான் ஒரு நம்பிக்கை துரோகி. ஜெனிஃபர். ஒன்னும் ஆகாது, அழுகாத. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. நம்ம இதுல இருந்து வெளியே வரணும். முதல்ல இந்த மாதிரி உடஞ்சு போய் உட்காரக்கூடாது. சொல்றதை கேளு, எதுவும் ஆகாது. நம்ம சைன் பண்ணி கொடுப்போம். அவங்க அப்பதான் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ப்ளீஸ். அப்போ அவன் வரமாட்டான் அப்படிதானே? வருவாங்க, நம்புவோம். இப்ப என்ன ஆச்சுன்னு அழுதுகிட்டு இருக்க? லூசு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காத. ஹாஸ்பிட்டல்லையே இப்படி பைத்தியக்காரி மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்க. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் எதுவும் கண்டுக்கல. பட் ஆனா ஏன் இந்த மாதிரி கோலத்துல உட்காந்துக்கிட்டு இருக்க? கண்ணெல்லாம் பாரு எப்படி வீங்கி போய், மூஞ்செல்லாம் பாரு எப்படி சோகமா. இந்த மாதிரி சாரு ஒரு நாள் இருந்ததே இல்லையே. இப்ப என்னடி உனக்கு பிரச்சனை? ஏன் இந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டேன். மாமா, ராக்கி அவருக்கு எதுவும் பிரச்சனை இல்லை தானே மாமா? இப்போ ஓகே தானே? ஏன் மாமா கண்ணு முழிக்கவே இல்லை? ஆனா நீங்க வீட்டுல வச்சு சொல்லும் போது கண்ணு பிடிச்சிருவாருன்னு சொன்னீங்களா மாமா? ஏன் மாமா கண்ணு முழிக்கவே இல்லை? ஏதாச்சும் பிரச்சனையா மாமா? அது வந்து பிரச்சனை. அது என்னன்னா இல்லையா மாமா? அப்ப பிரச்சனை இல்லை என்ன மாமா? நான் லூசு, ஏதோ ஒரு பதட்டத்துல அழுதுட்டேன் மாமா. ஏதோ பிரச்சனை இல்லை தானே மாமா? கண்ணத்தோட. சரி மாமா, பிரச்சனை இல்லை தானே மாமா? கண்ணத்தோட. இப்ப போய் பார்க்கலாமா மாமா? இப்ப பார்க்கலாம் தானே? நான் வரேன். நான் போய் பார்க்கலாம் தானே மாமா? அவன் இன்னும் கண்ண முழிக்கல. ஓ, கண்ண முழிக்க இன்னும் கொஞ்ச நேரம் ஆகுமோ? சரி மாமா, பிரச்சனை இல்லை. நான் வெயிட் பண்றேன் மாமா. பிரச்சனை இல்லை மாமா, நான் வெயிட் பண்றேன். எவ்வளவு நாளா இருந்தாலும் வெயிட் பண்றேன் மாமா. பிரச்சனை இல்லை மாமா. அது வந்து சாரு, என்னன்னா நீ எவ்வளவு நாள் வெயிட் பண்ணாலும் வர முடியாத சுச்சுவேஷன்ல ராக்கி இருக்காமா. புரியல மாமா. கோவத்துல இருக்கானோ? பரவாயில்ல மாமா, பேசிட்டானா? நான் போய் பேசினா சால்வ் ஆயிரும் மாமா. நான் பேசினாலே சமாதானம் ஆயிடுவான். அது பிரச்சனை இல்லை மாமா. ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு, பதட்டமாவாத. பிரைன் டெட் சுச்சுவேஷன்ல இருக்கான். 50% சான்சஸ்.
ஆல்ரெடி லூஸ் பண்ணியாச்சு. அகெயின் 50% சான்ஸ் தான் இருக்கு. எங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டை நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். வென்டிலேஷனில் வச்சுருக்கோம். ஆக்சிஜன் ப்ரீத் எடுத்தானா இட் இஸ் ஓகே, இல்லைன்னா இட் இஸ் ஃபெயிலியர். நீ அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். மாமா விளையாடாதீங்க மாமா, விளையாடாதீங்க மாமா. அவன் அப்படி சொல்ல சொன்னானா, கோவத்துல இருக்கானா, நான் போய் பேசுறது சரியாயிடும். நான் போய் பேசுறேன் மாமா, நான் போய் பேசுறேன். சாரு சொல்றத புரிஞ்சுக்கோ. அவன் ஷினி வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. தயவு செஞ்சு பிராக்டிக்கலா யோசி. பைத்தியக்கார மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காத. உண்மையாதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் பிரெயின் டெட் சுச்சுவேஷன்ல இருக்கான். இதுக்கு மேல அவன் பிழைக்கிறது 50% மட்டும்தான் சான்சஸ் இருக்கு. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. சிஸ்டர் சிஸ்டர், ரீனா இங்க வாங்க. சாரு சாரு சாரு